கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையின் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வருவோம். எஸ்ராவின் புஸ்தகம், எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 6. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 6 verse 16 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்வதற்கு அதற்குள்ளே இருந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமாக இருந்தது. அந்த வார்த்தைக்காக மாத்திரம்தான் அந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முக்கியமாய் அந்த வார்த்தை என்னவென்றால் பிரதிஷ்டை என்கிற வார்த்தை. இந்த நாளில் பிரதிஷ்டை என்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக பிரதிஷ்டை என்று சொல்லி வரும்போது நமக்கு நன்றாய் தெரியும், ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வது வழக்கம். ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொன்னால் ஆலய பிரதிஷ்டை என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவது வழக்கம். இப்படிதான் இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிரதிஷ்டை என்று சொல்லுவோம். குழந்தை பெற்றெடுக்கப்பட்ட பின்பு பிரைஸ் தி லார்ட் சில நாட்களுக்கு அப்புறமாக குழந்தையை ஆலயத்திலே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவது வழக்கம். தொடர்ந்து வீடு பிரதிஷ்டை என்று சொல்லுவோம். வீடு பிரதிஷ்டை, நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம்னு சொன்னால் வீடு கட்டி முடிக்கப்பட்ட பின்பு ஒரு டெடிகேஷன் சர்வீஸ் என்று சொல்லிட்டு அநேக தேவ பிள்ளைகளை அழைத்து, சபையின் மக்களை அழைத்து, குடும்பக்காரர்களை அழைத்து வீட்டை பிரதிஷ்டை செய்வது என்று சொல்லி இப்படியாக பிரதிஷ்டை என்கிறதான ஒரு வார்த்தை நம்ம அதிகமாய் குறிப்பிட்டு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம், வீட்டை பிரதிஷ்டை செய்கிறோம், குழந்தையை பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த பிரதிஷ்டை என்று சொன்னால் என்ன? இந்த பிரதிஷ்டை என்று சொல்லும்போது பிரைஸ் தி லார்ட், தேவனுக்காக முழுவதுமாய் அர்ப்பணித்து கொடுப்பதுதான் பிரதிஷ்டை. அல்லேலூயா. அதாவது வீடா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ஆலயமா இருக்கட்டும், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவைகளை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே ஜெபிப்பதுதான் பிரதிஷ்டையாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த காலை வேளையில் இந்த பிரதிஷ்டையை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் சில காரியங்களை நான் இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் தேவ ஊழியத்திற்கு என்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த காரியத்தை செய்யும்படியாய் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய பாதையில இன்னும் ஒரு தேவ பிள்ளை வளரும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து தன்னை ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து, இந்த காரியத்தை நான் இப்படித்தான் செய்வேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை தேவனுக்காக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த காரியத்தை நான் தேவ சமூகத்திலே சாட்சியா இருப்பேன்னு சொல்லி தங்களை தேவனுக்கு முன்பாய் பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிறதான ஒரு காரியம்தான் நம்ம இந்த பிரதிஷ்டை என்கிற விஷயத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் இதை வைத்து, பிரதிஷ்டை என்கிற வார்த்தையை வைத்து கற்றுக் கொடுக்கும்படியாய் பிரைஸ் ஏவப்பட்டபடியினாலும் தேவ சமூகத்திலே தொடர்ந்து வருகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. முதலாவது, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரை பிரதிஷ்டை பண்ணணும்? நாம் நம்மை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். நம்மை தேவனுக்கு முன்பாக முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவனுக்கு முன்பாய் நம்மை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் 2 Corinthians chapter 5 verse 17 வாசிங்க.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தன்னுடைய வாழ்க்கையில பழைய பாவ வாழ்க்கையை, பழைய உலகத்தின் ஜீவிதத்தை முற்றிலுமாய் மாற்றி தேவனுக்கு முன்பாக ஒரு புதிய ஜீவிதம் செய்யும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் திரும்பி பழைய வாழ்க்கையை பார்க்க கூடாது, பழைய ஜீவிதத்தை பார்க்க கூடாது, உலகத்தை நாம் பார்க்க கூடாது. நாம் என்னென்ன காரியங்களிலே பிரதிஷ்டை பண்ணிவிட்டோமோ, என்னென்ன காரியங்களிலே பிரதிஷ்டை பண்ணி கொண்டோமோ, அந்த பிரதிஷ்டை பண்ணிக்கொண்ட காரியத்திலே தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் உறுதியாய் இருப்போம் என்றால் பிரதிஷ்டை பண்ணிக்கொண்ட காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க, ஒரு வேத பகுதியை வாசிங்க. எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். The book of Exodus, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதனுடையதான 29வது வசனம். The book of Exodus chapter 32 verse 29 வாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று, கர்த்தருக்குள் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல லேவியின் புத்திரர் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசித்தார்கள். இந்த அதிகாரத்தில் 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்தே பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் உண்டு. ஆண்டவராகிய தேவனோடு இடைபடும்படியாய் பேசும்படியாய் மோசே மலையிலே போய் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே நாட்கள் கடந்து செல்கிறது. நாட்கள் கடந்து சொல்ல திடீரென இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கீழே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. மலையில மேலே கடந்து சென்றதான மோசேயை காணவில்லை. மோசேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால பிரைஸ் தி லார்ட், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோன் வந்து சொல்றாங்க, மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அதனால எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி ஆரோன் சொன்ன உடனே ஆரோன் சொல்லுவாரு, உங்க காதில் இருக்கிற காதணிகள், உங்களுடைய இந்த கழுத்தில் இருக்கிறதான காதணிகளையும் கழுத்தில் இருக்கிற மாலையெல்லாம் கழட்டிட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுல நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்றாங்க. கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி பிரைஸ் தி லார்ட் அவர்கள் அதற்கு முன்பாக நடனமாடி, அதுதான் இனி வழிநடத்தி செல்ல வேண்டியதான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அதற்கு முன்பாய் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். ஆனால் மோசே கவனிக்கல. மோசேக்கு தெரியாது, ஏன்னா மலையில இருக்கிறார். உடனே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், உடனடியாக நீ கீழே இறங்கி போ, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்கு தேவன் விரும்பாத ஒரு செயல் என்னன்னா, விக்கிரக ஆராதனையை தேவன் ஒரு காலம் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது, நானே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மிக அழகாய் அற்புதமாய் ஆண்டவராகிய தேவன் வழிநடத்தி வந்து கொண்டிருந்ததான சூழ்நிலையிலே மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று தெரியாதபடிக்கு இவங்க எங்களுக்கு முன் செல்லும்படியான ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஆரோன் இந்த விஷயத்தை, இந்த கண்ணுக்குட்டியை உண்டாக்கின உடனே பிரைஸ் தி லார்ட்
மோசே ஆண்டவர் சொன்ன உடனே மோசே கீழே வர்றார். மோசே கீழே வரும்போது நடந்த விஷயம், இந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக இவர்கள் ஆடி பாடி நின்று கொண்டிருப்பதை பார்த்த உடனே மோசே கோபம் அடைந்தவராய், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் எழுதி கொடுத்த தேவனால் செய்யப்பட்டதான கற்பலகைகளை தூக்கி வீசிவிட்டு கோபத்தினாலே அந்த கன்றுக்குட்டியை அடித்து அதை தவிடுபொடி ஆக்கி அதை தண்ணீர்ல கலக்கி எல்லாரும் குடிங்கடான்னு சொல்லி மிகுந்த கோபத்தோடு செயல்பட ஆரம்பித்தார். பாருங்க, மட்டும் இல்லாம செயல்பட ஆரம்பித்தவர் மாத்திரம் இல்ல, பிரைஸ் தி லார்ட், அந்த இடத்துல சொல்லும்போது, அதாவது ஆரோன் செய்வித்த கன்றுக்குட்டி நிமித்தமாய் ஜனங்கள் ஆடி பாடுறாங்க, இதனால அவங்க நிர்வாணப்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டதான செய்கைகளை, இந்த கொடூரத்தின் செய்கைகளை மோசே பார்த்த உடனே என் பட்சத்தில் நிற்கிறவர்கள், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லி அவர் கேட்கிறவராய் இருந்தார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், அதாவது 28ஆம் வசனத்தை வாசிங்க, 26ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 32:26வது வசனம் வாசிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர், அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். லேவியின் புத்திரர் கூடி வந்தார்கள். வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய், பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வாசிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, வாசிங்க, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் உங்களுக்கு கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். அல்லேலூயா. இந்த வேளையிலே கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தின் மற்ற காரியங்களுக்கு இரண்டாவதா முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்மை பிரதிஷ்டை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தருக்கு முன்பாய் நான் இப்படி பரிசுத்தமாய் வாழுவேன் என்று சொல்லி, உண்மையாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி, பிரைஸ் தி லார்ட், அந்த இடத்திலே லேவியின் புத்திரர் பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். இப்படித்தான் வாழுவோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் பின்பு திரும்பி பார்க்கவில்லை. ஒரு விசேஷித்த ஜாதியாய், ஒரு விசேஷித்த தேவ பிள்ளைகளாய் அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினார்கள். அந்த லேவியின் புத்திரரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தான் சொந்த தெய்வம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு காலம் நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. சூழ்நிலைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கர்த்தருக்கே முன்னுரிமை கொடுத்து எடுத்த பிரதிஷ்டையிலே நாம் உண்மையாய் உறுதியாய் இருப்போமே என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் அந்த பிரதிஷ்டையின் வாயிலாய் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பிரதிஷ்டை எடுக்கிறோமோ, என்ன காரியம், அதாவது இந்த ஒரு ஊழியத்தை நான் செய்யும்படியா பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிறேன், பிரைஸ் தி லார்ட், இந்த காரியத்தை செய்யும்படியா நான் என்ன பிரதிஷ்டை பண்ணி கொள்கிறேன் அப்படி சொல்லி சில காரியங்களை நாம் பிரதிஷ்டை பண்ணி விட்டோமே என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் திரும்பி பார்க்கவே கூடாது. வசனம் சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி என்னாச்சு? பிரைஸ் தி லார்ட், சோதோம் கோமாரா பட்டணத்திலே பிரைஸ் தி லார்ட் தூதர்கள் சொல்றாங்க, பின்னிட்டு பாராதே, என்ன பண்ண, பின்னிட்டு பாராதே, நீ ஓடி போய் அடுத்த மலைக்கு போன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தையில லோத்தும் பிள்ளைகளும் ஓடுறாங்க. அவருடைய மனைவியோ என்ன பண்ணாங்க? பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள். எடுக்கப்பட்ட பிரதிஷ்டையில
சொல்லப்பட்ட வார்த்தையிலே உறுதியா இல்லாம பின்வாங்கி போனாள். பின்னிட்டு பார்த்தாள், அவளுடைய வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போச்சு. உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள். தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் பண்ணி கொண்டதான பிரதிஷ்டையை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் உறுதியாய் எடுத்ததான தீர்மானத்திலே நாம் சாட்சியாய் இருப்போமே என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதாவது நான் இனி ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியினால், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டபடியினால் நான் என்ன பண்றேன்னா இனி நான் நகை போட மாட்டேன், ஏன்னா நகையை நான் விரும்பல, நகையை நான் வெறுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதுல பிரதிஷ்டை பண்ணி கொள்வார்கள். இனி எனக்கு நகை வேண்டாம் அப்படி சொல்லி பிரதிஷ்டை பண்ணி கொள்வாங்க. நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு விஷயம்தான். ஏன்னா நகை போடாம பிரதிஷ்டை பண்ணி கொள்வது என்று சொல்லி வரும்போது நாம் விசுவாசத்தில் அடுத்த படி நம்ம முன்னேறி வருவதுதான். தேவ சமூகத்தில் விசுவாசத்தில் அடுத்த படி முன்னேறி வருவதுதான். அதனால இது பிரதிஷ்டைகளில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்படி நகை போட மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணி வந்த பின்பு எப்படி 4 பேர் கேட்பாங்க, என்னக்கா என்னாச்சு, என்ன பிரதர் என்ன ஆச்சு, ஏன் நீங்க நகை போடாம இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில நேரங்களில் நமக்கு கேட்பதற்கு ஏளனமா தான் இருக்கும். ஆனால் பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டையில் கர்த்தருக்குள் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டையில் கர்த்தருக்கு உறுதியாய் காணப்படணும். ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் பலரும் பலவிதமான வார்த்தையை சொல்லும் போது அந்த நேரத்தில் நம்ம பிரதிஷ்டையை விட்டு மறுபடியும் திரும்ப வந்துடக்கூடாது. பிரதிஷ்டையை விட்டு மறுபடியும் வழி மாறிடக்கூடாது. ஐயோ இவங்க சொல்றாங்களே, இந்த பிரதர் சொல்றாரு, இந்த சிஸ்டர் சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு எடுத்த பிரதிஷ்டையை விட்டு மறுபடியும் கடந்து வந்து பிரைஸ் தி லார்ட் எந்த காரியத்தை செஞ்சோமோ அது மறுபடியும் செய்யக்கூடாது. அப்படின்னா செய்ய முடியாம இருக்கணும்னு சொன்னா முதல்ல செய்யாமலே போயிடணும். இதை நம்ம செய்ய முடியலன்னு சொன்னா செய்யாம விட்டுறணும். ஆனா ஒரு பிரதிஷ்டையை தேவ சமூகத்திலே செஞ்சிட்டோம்னு சொன்னா வேதம் சொல்கிறது, நீ தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஒரு பிரதிஷ்டையை பண்ணிவிட்டோம் என்றால் அந்த பிரதிஷ்டையில் தேவ பிள்ளைகள் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம சபைக்கு ஒரு ஐயா இப்ப புதுசா கடந்து சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வேலை வேண்டும். அப்போ என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னார், பாஸ்டர் என்ன வேலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா, யார்கிட்டயா சொல்லி ஒரு வேலையை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி கேட்கும்போது நான் கேட்டேன், இந்தந்த வேலைகள்லாம் பரவாயில்லையா? எஸ் பாஸ்டர், நான் எந்த வேலைனாலும் நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னார். சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நம்முடைய சபையில் வர வேற ஒரு பதில் நான் சொன்னேன், பதில் இப்படி இவருக்கு ஒரு வேலை வேணும், ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுறதான இடங்களில் வேலை கிடைக்குமான்னு கேட்ட உடனே அவர் தாராளமாக செய்யலாம் பாஸ்டர், கண்டிப்பாக நம்ம அந்த வேலை வாங்கி கொடுக்கலான்னாரு. அப்போ அவருடையதான விஷயம் என்னன்னா, அவர் தலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வெள்ள முடி. ஏன்னா வயசு அவருக்கு ஒரு 58-60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தலையில் ஃபுல்லாகவே வெள்ள முடியானதுனால பிரைஸ் தி லார்ட். அப்போ வேலை வாங்கி கொடுக்குற சகோதரர் சொன்னார், நான் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் இவர் கொஞ்சம் தலையில் என்ன பண்ணணும், கலரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இப்படி கலரை என்ன பண்ணுங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படி கேட்ட உடனே அவர் சொன்ன விஷயம், அந்த ஐயா சொன்ன விஷயம், இல்லை நான் தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், பரவாயில்லை, எனக்கு அந்த வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ அது கர்த்தருடைய காரியம், அதனால நான் இந்த விஷயத்தில் என்ன பண்ணலைன்னா நான் செய்ய விரும்பலை அப்படி சொன்ன உடனே கர்த்தர் நல்லவர். உடனே அந்த சகோதரர் வேலை எடுத்து கொடுக்கும்படியாக செயல்பட்ட சகோதரர், பரவாயில்ல பார்த்துக்குவோம் ஜோம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் போனார். ஆண்டவர் நல்லவர். அந்த அவர் எதிர்பார்த்த வேலையும் கிடைத்தது. கிருபையாய் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி பிரதிஷ்டையை விட்டும் அவர் மாறவில்லை. அந்த வேலையும் கிடைக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ இந்த வேலைக்காக தன்னுடைய பிரதிஷ்டையை மாற்றணும்னு சொல்லி அவர் தன்னை உலகத்துக்கு நேராய் மாற்றிவிடவில்லை. கர்த்தருக்கு முன்பாய் எடுத்த பிரதிஷ்டையிலே உறுதியாயிருந்தார். கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதே போல சிலர் பார்த்தீங்கன்னா, நான் மருந்து எடுக்காம நான் என்ன பண்றேன், நான் வாழுவேன்,
இந்த உலகத்துல இயேசுதான் எனக்கு பரிகாரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஒருவேளை பிரதிஷ்டை பண்ணி கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சில இயேசு சொல்லும்போது சொன்னாரு, வியாதியஸ்தனுக்கு வைத்தியன் தேவை இல்லாம சுகம் உள்ளவர்களுக்கு தேவை. அதில் மருந்து எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி கொள்வாங்க. இப்படி எனக்கு மருந்து எடுக்காம நான் என்ன ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இப்படி கர்த்தருக்கு முன்பாக அதை விசுவாசத்தில் நான் வாழ போறேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்பது வழக்கம். உண்மையாகவே தீர்மானம் எடுத்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் அர்ப்பணிப்போமே என்று சொன்னால் நிச்சயமாய் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க நம்முடைய தேவனாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. அதற்கு ஒரு சாட்சியாய் சொல்ல முடியும். ஒரு தேவனுடைய ஊழியர், அதாவது ஒரு லாங் டிராவலில் ஊழியம் முடித்துவிட்டு அவர்களும் அவருடைய சபையினுடைய மக்களும் அவருடைய குடும்பமுமாக ஒரு டெம்போ டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பாஸ்டர் முன்ன உட்கார்ந்து இருக்கிறாரு, டிரைவர் டிரைவ் பண்ணிருந்தாங்க. எதிர்பார்த்த விதமாக திடீர்னு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தேவ ஊழியருடையதான பிரதிஷ்டை என்னவென்றால், நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், மருந்து எடுக்க மாட்டேன், நான் மெடிசன் எடுக்க மாட்டேன் என்பது அவருடைய பிரதிஷ்டையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட்ல வண்டி போய் மோதி சரீரத்தில் கொஞ்சம் காயங்கள். இந்த பக்கத்தில் இந்த ஷோல்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷோல்டர் கொஞ்சம் விலகிடுச்சு, எலும்பில் கொஞ்சம் சின்ன கிராக் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போங்க. இது சுமார் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். பாருங்க, நடந்த காரியம். எல்லாரும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே போய் என்னென்ன கட்டு போடணும், எல்லாம் வைத்துட்டு போய் கட்டு போடுங்கன்னு சொன்ன உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரா, இல்லை எனக்கு என்ன நடந்தாலும் சரி நீங்க எங்க கொண்டு போடுங்க, நேரே சபையில கொண்டு சர்ச்சில் கொண்டு போட்டுருங்க. என்ன நடந்தாலும் சரி நான் என்ன பண்றேன், ஏத்துக்கிறேன். கர்த்தர் எதை அனுமதிக்கிறாரோ அதுக்கு நான் என்ன பண்ண, கீழ்ப்படுகிறேன். தேவ சமூகத்தில் அதிலே பிரதிஷ்டையாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் குடும்பக்காரங்க சொல்லி அவங்க கேட்கல, அதனால கொண்டு சர்ச்சில் கொண்டு அவங்கள வச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, பிரைஸ் தி லார்ட், சரீரத்தில் ஜெப எண்ணெயை, தேங்காய் எண்ணெயை மட்டும் எடுத்து ஜெபம் பண்ணி, பிரைஸ் தி லார்ட், சும்மா இவங்களே ஒரு கட்டு கட்டி ஜெப எண்ணெயை மட்டும் போட்டுட்டே இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சுமார் 30 நாளுக்குள்ளாக சரீரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகள் சரியாய் கூடினது. அநேக வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நல்ல நீடித்த ஆயுசோடு மரித்தார் என்கிறான சரித்திரம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலே ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து விட்டோமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், நாம் அந்த பிரதிஷ்டையை விட்டு வெளிமாறி வரும்படியாய், கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாய் செல்லும்படியாய் பிசாசு தந்திரமான பலவிதமான காரியங்களை செய்யும் போது முதலாவது நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் எடுத்த பிரதிஷ்டையை விட்டு நான் பின்வாங்கி சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. தேவனோடு கூட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை விட்டு நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். தேவனோடு பண்ணிக்கொண்டதான பிரைஸ் தி லார்ட் அந்த பிரதிஷ்டையை விட்டு நான் பின்வாங்கி வரவே மாட்டேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எடுத்த பிரதிஷ்டையில் தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாய் வைராக்கியமாய் இருப்போமே என்று சொன்னால் காரியங்களை கைகூடி வர பண்ண நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. பாருங்க, சில பிரதிஷ்டை நம்ம எடுத்து கிறிஸ்துவின் அன்பில இன்னும் அதிகமாய் வளரணும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த ஸ்டெப் மேல வளரும் போது பாருங்க, பலவிதமான காரியங்கள், சுமார் 17 விதமான காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படியாய் பிசாசு தந்திரமாய் செயல்படுத்துகிற காரியங்கள் உண்டு. அவைகளில் தேவ பிள்ளைகள் பிரதிஷ்டையை விட்டு வெளியில வராம கர்த்தருக்கு முன்பாய் உறுதியா இருப்போமே என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருப்பார். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? தொடர்ந்து வாசிங்கம்மா, வாசிங்க. உபத்திரவம். ஃபர்ஸ்ட் என்னது? உபத்திரவம். நமக்கு என்ன உண்டு? இயேசு சொல்லும்போது சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. பாருங்க, உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னா, நம்ம உலகத்தில் உபத்திரவத்தை சந்திக்கலைன்னா நம்ம இந்த உலகத்தில் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை என்று அர்த்தம். அப்ப ஒரு உபத்திரம் வருது, ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னா
அந்த உபத்திரவத்தை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபத்திரவத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாய், இந்த உபத்திரவத்திற்காக நாம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. இந்த உலகத்திலே வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும். உபத்திரவம் யாரை கொண்டாகிலும் வரும், யார் மூலமாகவும் வரும். ஆனால் அந்த உபத்திரவத்திலே தேவ பிள்ளைகள் நாம் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டையிலே நாம் உண்மையாய் உறுதியாய் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். உபத்திரவமோ, அடுத்து வாசிங்க, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அழகா சொல்றாரு, இவை எது வந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, என் பிரதிஷ்டையை விட்டு நான் மாறவே மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் மாறவே மாட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் அன்பு கூறுகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்றாரு, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் சரி, வரு காரியங்களானாலும் சரி, பாருங்க இவை எதுவுமே என்னுடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு என் தேவனுக்குள் நான் உறுதியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் அர்ப்பணிப்போடு காணப்படுகிறேன். இவைகள் என்னை ஒரு காலம் ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏனென்றால் என்னை நடத்துகிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இதிலே உறுதியா இருக்கணும். பாருங்க, இந்த உலகத்திலே வாழும்போது பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வெட்கக்கேடுகள், பலவிதமான காரியங்கள் கடந்து வரும். அவைகள் எல்லாவற்றிலும் சகித்து கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் உறுதியாய் இருப்போம் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டையில் நாம் உறுதியாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். சில நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒருவேளை நாம் தூஷிக்கிறவர்களாகவோ, தேவையில்லாத பேசுகிறவங்களாகவோ, ஏதாவது வம்பு வார்த்தைகளை சொல்றவங்களாகவோ, ஒருவேளை தேவனை நாம் கனவீனப்படுத்துறவர்களாகவோ, ஒருவேளை தேவனை வெறுக்கும்படியான வார்த்தைகளை சொல்லும்படியா இருப்போம் என்றால் தேவனோடு பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டையை விட்டு நாம் மாறிவிட்டோம் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. 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 அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டையை விட்டு தேவனை விட்டு மாறி போய்விடக்கூடாது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முன்னே பைபிள் காலேஜில் பிரின்சிபாலாக ஜான் ஜோசப் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் நான் இந்த பைபிள் காலேஜில் 1996-97 படித்த நாட்கள்லேயே அவர் என்னன்னா ஒரு ஸ்டாஃபாக இருந்து அங்கே ஊழியம் செஞ்சார். தொடர்ந்து நான் டீச் பண்ண வந்த பிறகும் அவர் தொடர்ந்து என்ன பண்ணார், பைபிள் டீச் பண்ணிட்டு இருந்தார். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் அவர் இறந்து போயிட்டார். ஆனால் நான் அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது, நான் பார்க்குற நேரத்தில் அவருடைய ட்ரெஸ்ஸு, அதாவது ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் இல்லாமல் வேற எந்த ட்ரெஸ்லையும் அவர் நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஒய்ஃபையும் ஒயிட் சாரி இல்லாமல் வேற எந்த ட்ரெஸ்லையும் பார்த்தது கிடையாது. சரி, எப்போது ஒருக்கா அவர் சில முடியாமல் இருந்தார்னாலோ
ஏதாவது சூழ்நிலையில் அவரை நான் மீட் பண்ணும்படியா நான் அவருடைய சித்தாபுதூரில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டாரு. அப்போ அவரை மீட் பண்ணும்படியா ஒருவேளை சர்ச்சுக்கோ இல்லை வீட்டுக்கோ போனேன்னா அங்கே பார்த்தாலும் அவர் இருந்தாருன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுவார், இருப்பார். எனக்கு சில நேரத்தில் ரொம்ப கேள்வியாக இருக்கு, எப்படி இந்த ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் எடுத்த பிரதிஷ்டையை விட்டு அவர்கள் மாறவே இல்லை, கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னும் சொல்ல போனால் அவர் இறந்து போயிட்டார். ரீசெண்டாக அந்த பாஸ்டர் அம்மா அவர் ரொம்ப வயசாகிட்டாங்க. இதனால் கர்த்தருடைய ஊழியத்தை ரொம்ப உற்சாகமாக பிரைஸ்தல அங்கே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ண அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க கீழே தவறி விழுந்து அவங்களுடைய கை என்ன ஆச்சுன்னு சொன்னால் எலும்பு ஒன்று முறிவடைஞ்சிச்சு. அப்புறம் அவங்கள பார்க்கும்படியாக நான் போயிருந்தேன். அவங்கள பார்க்கும்படியாக போய் ஜெபம் பண்ணும்படியாக போகும்போது அவங்க என்னன்னா கை கெட்டிட்டு படுத்துருக்காங்க. என்னாலும் எந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. பாருங்க, எதுக்காக சொல்றேன்னா எடுத்த பிரதிஷ்டையில் கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன பிரதிஷ்டை கர்த்தரோடு பண்ணி கொண்டோமோ அந்த பிரதிஷ்டையில் நாம் உண்மையா இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த காரியத்தில் இப்படி இருப்பேன், இந்த விஷயத்தில் இப்படி இருப்பேன், இந்த காரியத்தில் கர்த்தருக்காக நான் இப்படி செயல்படுவேன், இப்படி சாட்சியா வாழுவேன், இந்த விஷயத்தை செய்வேன், வாரத்தில் ஒரு நாள் நான் கர்த்தருக்காக இப்படி செயல்படுவேன், மட்டுமில்லாமல் ஊழியம் செய்வேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இப்படி நாம் எடுக்கிற பிரதிஷ்டையிலே நாம் கர்த்தருக்காய் உண்மையா இருப்போம் என்று சொன்னால் அதிலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வார். பாருங்க, லேவியின் புத்திரர் மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்க என்ன பண்ணலன்னு சொன்னா குடும்பத்தை பார்க்கல, சூழ்நிலை பார்க்கல, அயலான பார்க்கல, நண்பர்களை பார்க்கல, மோசே சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்காய் உறுதியாய் இருந்தார்கள். தங்களை தொடர்ந்து பிரதிஷ்டை பண்ணிக் கொண்டார்கள். கர்த்தர் லேவியரோடு இருந்து மகத்துவமான காரியங்களை செய்து முடித்தார். அல்லேலூயா. அதே போல தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் பிரதிஷ்டை பண்ணி இருப்போம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில வளர்வதற்கு நாம் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நான் இப்படி வளர்வதற்கு என்னை இன்னும் அதிகமாய் நான் பிரதிஷ்டை பண்ணிக் கொள்கிறேன். என் தேவனுக்கு முன்பாக இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு நான் என்னை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்கிறேன் சொல்லி தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுப்போம் என்றால் அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை நம்முடைய கண்களாலே பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இரண்டாவதாக பார்க்கும்போது, முதலாவது நாம் நம்மை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய், நமக்கு பொதுவாக தெரியும், குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆகும்போது பாஸ்டர் பிள்ளைக்கு பிரதிஷ்டை வைக்கணும் பாஸ்டர்னு சொல்லுவோம். நம்ம உடனடியாக சரி ஓகே பிரதிஷ்டை வைப்போம்னு சொல்லிட்டு அந்த பிரதிஷ்டை நாளை பிள்ளையை கொண்டு வந்து சபையில் நம்ம வாங்கி ஜெபம் பண்ணுவோம். அதோடு அந்த பிள்ளையுடைய பிரதிஷ்டை முடிவடையவில்லை. அல்லேலூயா. அதோட பிள்ளையுடைய பிரதிஷ்டை முடிவடையவில்லை. அந்த பிள்ளை கர்த்தருக்காய் வளர்த்தப்பட வேண்டும் என்கிற பிரதிஷ்டையோடு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதுக்காக தான் நம்ம சபையில் என்ன பண்றோம்னா சண்டேஸ் கிளாஸ் என்கிறதான ஒரு கூட்டத்தை அழகா ஒழுங்கு செஞ்சு வச்சிருக்கிறோம். பாருங்க, 21 கிளாஸ் நடக்கு, 21 கிளாஸஸ், 24 ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்க, சண்டேஸ் கிளாஸுக்கு மட்டும் இருக்கிறாங்க. பாருங்க, அதாவது சண்டேஸ் கிளாஸ் முடியும் போது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது நம்ம என்ன பண்ண பிள்ளைங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்ம அனுப்புறோம். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு நிற்கும்படியாய் அல்ல, கையில வாங்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியாய் அல்ல, பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையிலே வளர்த்தப்படும்படியாய் பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுத்து, வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து, நல்ல பாடல்களை சொல்லிக் கொடுத்து, நல்ல கதைகளை சொல்லிக் கொடுத்து, நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து ஆவிக்குரிய பாதையிலே பிள்ளைகளை வளர்த்தி எடுக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையினால பாருங்க சண்டேஸ் கிளாஸ் என்கிற டிபார்ட்மெண்ட் மிக அழகாய் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகள் பிரதிஷ்டையிலே வளர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பிரதிஷ்டையை விட்டு வழி மாறி போய்விடக் கூடாது.
பிரதிஷ்டையை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. பிரதிஷ்டையை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய்விடாதபடிக்கு பரிசுத்தமாய் பிள்ளைகள் வளர்வதற்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் போது பெற்றோர் ஒத்துழைப்பு கொடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தில், சபையில் சண்டே கிளாஸ்ல பிள்ளைகளை அனுப்புகிற காரியத்தில் நாம் உற்சாகத்தோடு செயல்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கர்த்தருக்குள்ளே காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை தாண்டின உடனே வாலிபர்களுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வாலிபர் கூட்டம் என்ன பண்ணுது நமக்கு இருக்கு. வாலிபர் கூடுகையில் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டா யூத் மீட்டிங், பாய்ஸுக்கு செப்பரேட்டா யூத் மீட்டிங். பாருங்க, நான் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, எதுக்காக சொன்னா பிள்ளைகள் பிரதிஷ்டையை விட்டு வழி மாறி போய்விடக்கூடாது. பாருங்க, பிரதிஷ்டையை விட்டு வழி மாறி போய்விடக்கூடாது. பிசாசானவன் தந்திரமாய் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது மாத்திரமல்ல, பிரதிஷ்டை பண்ணப்படுதான நோக்கம் நிறைவேறும்படியாய் சபையில் உள்ளதான ஊழியங்களிலே பிள்ளைகளை நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வைத்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோமே என்றால் தேவன் இதன் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாக்கு போக்க சொல்லுவாங்க. அம்மா எனக்கு வயிற்று வலியா இருக்கு, என்ன தலைவலியா இருக்கு, நான் இன்னைக்கு சண்டே கிளாஸுக்கு போகல, ஏன்னா அந்த டீச்சரை பிடிக்கவே மாட்டேங்குதுமா அப்படிவாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க சொல்ல சாக்கு போக்கு. 1-2 பேர் இப்படி சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு கால் என்ன பண்ணாது, அதுக்கு இடம் கொடுக்கூடாது. பரவாயில்லை, உனக்கு டீச்சரை பிடிக்காட்டி பரவாயில்லை, அவங்க சொல்ற வார்த்தையை என்ன பண்ணு, நீ கேளு. அப்படி நம்ம பொதுவாக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவலியா இருக்கு, இல்லை ஏன்னா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு அப்படிவாங்க. அப்படிலாம் பிள்ளைங்க ஆக்ட்லாம் விடுவாங்க. ஆனால் பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையை வளர்த்துவதற்கு ஸ்கூலுக்கு நாம் படிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட முக்கியத்துவம் சண்டே கிளாஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா படிச்சு பிள்ளைங்க ஒருவேளை டாக்டர் ஆகலாம், IAS ஆகலாம், IPS ஆகலாம், இல்ல பெரிய பெரிய பதவியில போய் உட்காரலாம், நல்லது. ஆனால் அவை எல்லாம் இந்த உலகத்தோடு முடிவடைகிற காரியம். ஆனால் ஆவிக்குரிய பாதையிலே பிள்ளை வளர்த்தி எடுக்கப்படுமே என்று சொன்னால் இந்த உலகத்திலும் பிள்ளைகள் சாட்சியாக இருப்பார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு அதைவிட பரலோகத்திலே ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னா, சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். மட்டுமில்லாமல் வாலிபர் கூடுகை இவ்வளவு முக்கியமானது என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். பாருங்க, இந்த நாட்களில் அப்படித்தானே வாலிபர்களை கை கத்திர துதிக்கிறேன். அநேக வாலிபர்கள் உண்டு. ஆனா அநேக வாலிபர்கள் எல்லாருமே ஒருவேளை பங்கெடுக்காம இருந்தாலும் சரி, அநேக தேவ பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த யூத் மீட்டிங்ல பங்கெடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினால இந்த நாட்களில் பிரைஸ் தி லார்ட். அதாவது முக்கியமா கேர்ள்ஸ் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க மாசத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது போய் ஒரு ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு ஏற்ற ஒரு வழி என்ன பண்ணுங்க, நீங்க ஏற்படுத்துங்க. நாங்க வாலிபர்களா போய் என்ன பண்றோம், ஊழியம் செய்கிறோம். பாருங்க, அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க. கூடவே எங்களுக்கு மாசத்துக்கு ஒரு முறை சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நாங்க பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு சான்ஸ் தாங்க. நாங்க அந்த ஊழியத்தை நாங்க செய்யறோம். பாருங்க, அவங்க விருப்பத்தின் பிரகாரமாய் மாசத்துக்கு ஒரு முறை அவங்க வெளியில போய் ஒரு பிலிம் மினிஸ்ட்ரி செய்வதற்கு ஏற்ற வழிகளை இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவாராக. மட்டுமல்லாமல் சண்டே கிளாஸ்லயும் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். பிள்ளைங்க உற்சாகப்படுகிற காரியத்தில் அவங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி ஆவிக்குரிய பாதையில வளர்த்தி எடுக்கும்படியாக சிந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிள்ளைகள் அந்த பிரதிஷ்டையிலே வளரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மறுபடி சொல்றேன், பிசாசானவன் தந்திரமாய் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாய் ஆவிக்குரிய பாதையிலே வளருகிறார்கள் என்கிறதான ஒரு சந்ததி சத்தியத்தை பிள்ளைகள் அறிந்து வளரும் போது நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் வாசிங்க. The book of 1 Samuel chapter 1 verse from 24 to 28 வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு அவள் அவனை சாமுவேலை, அவள் அவனைனா அன்னாள் சாமுவேலை
பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. பிள்ளை எப்படி இருக்கு? குழந்தையா இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிள்ளை குழந்தைதான், ஆனா எங்க கொண்டு விட்டுறாங்க? ஊழியக்காரரை கொண்டு போய், ஐயா உம்முடைய சமூகத்தில் வாசிமா தொடர்ந்து வாசி, அது இருக்கும். அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் வாசிங்க அடுத்த வார்த்தை. அவன் அங்கே கர்த்தரை யாரு? சாமுவேலுக்கு இப்ப எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது. பிள்ளைக்கு பால் குடி மறந்த குழந்தை. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய கையில எடுத்து, நீ எனக்கோ என் குடும்பத்துக்கு உரியவன் அல்ல, நீ கர்த்தருக்குரியவன், பிரதிஷ்டை பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்குரிய பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கேக்குதோ கேட்கலையோ, புரியுதோ புரியலையோ பரவாயில்ல, நீ கர்த்தருக்குரிய பிள்ளைன்னு சொல்லி அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்காகவே வைக்கிறாள். பிள்ளை பால் குடி மறந்துச்சு, இப்போவும் பிள்ளை குழந்தையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதற்கு முன்னாடியே எப்படி கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை பிள்ளைக்கு அவள் சொல்லிக் கொடுக்கிறாள். இப்படிதான் பணிந்து கொள்ளணும்ப்பா, இப்படிதான் ஜெபம் பண்ணணும். அந்த குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ சொல்லி கொடுக்கிறான். பாருங்க, அந்த பிரதிஷ்டையிலே அந்த தாய் உறுதியாய் காணப்பட்டாள். பாருங்க, அந்த பிரதிஷ்டையிலே அந்த தாய் உறுதியாய் காணப்பட்டால் இப்ப அந்த குழந்தையை கொண்டு வந்து ஏலி இடத்துல விட்டுட்டு இப்ப சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட், இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, இதாங்கய்யா தேவ சமூகத்திலே கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே பிள்ளையை விட்டுட்டு, பிள்ளையை விடும்போது அந்த குழந்தை தேவ சமூகத்திலே பணிந்து கொண்டது. அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? அங்கே கர்த்தரை அவன் பணிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைய சிறு வயதில் இருந்து அப்படி மோல்டு பண்ணி வளர்த்துறோம்னு சொன்னா கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற பிள்ளை இருக்கும். தேவன் மகிமைப்படுகிறவராகவே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் நம்முடைய சந்ததி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சந்ததியா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு தெரியாது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்முடைய சந்ததி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சந்ததியா இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இதை போல பாக்கிய இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிபரா இருக்கலாம், ஒருவேளை பிரதம மந்திரியா இருக்கலாம், இல்ல ஜனாதிபதியா இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல பெரிய ஆட்களா இருக்கலாம், இருக்கட்டும். ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது போல உள்ள பாக்கியம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், ஏன் சந்ததி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சந்ததியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகளை ஒரு பிள்ளையாவது இயேசுவோட ஊழியத்தை செய்யும்படியாய் காணப்படணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நாம ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணுவோம்னு சொன்னா தேவன் ஊழியத்திற்கு என்று உருவாக்குறவர் ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அன்னாளுக்கு குழந்தை இல்ல, பெனினாள் கேவலமா திட்டுறா, கேவலமா பேசுறா. இவளுக்கு இப்படி சொன்ன உடனே அன்னாளுக்கு ரொம்ப பொறுக்கல, முடியல, வந்து என்ன பண்றா,
தேவ சமூகத்துல வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ற, ஆண்டவரே ஒரு பிள்ளைய தந்தீங்கன்னா அந்த பிள்ளைய கர்த்தருக்காக நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிந்தை நீக்கப்படும், என்னுடைய கேவலமான வார்த்தை மாற்றப்படும், என் வெட்கக்கேடு மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தது மாத்திரம் இல்ல, இன்னொரு அழகான வசனம் ஒன்று வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எத்தனை குழந்தை? இப்போ 6 குழந்தை. சாமுவேலை சேர்த்து யாருக்கு எத்தனை? ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு கேட்டாங்க? 1. ஆண்டவரே ஒரு பிள்ளையை தாங்க, அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் 1 கேட்ட 6 கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. பிரதிஷ்டையில் உண்மையாயிருந்தால், பிரதிஷ்டையில் சாட்சியாயிருந்தால், பிரதிஷ்டையில் பரிசுத்தமாயிருந்தால், பிரதிஷ்டையில் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் நாம் வாழ்வோமே என்றால் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு பிள்ளையை கேட்டா ஆண்டவர் 6 கொடுத்தார். நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஒருவேளை அடிக்கடி நான் அதாவது கிராஜுவேஷன் சர்வீஸில் நடக்கும்போது, பொதுவாக ஈவினிங் பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ரெகுலர் பைபிள் காலேஜ் கிராஜுவேட் சர்வீஸாக இருக்குது, நான் ஹிண்ட் பண்ணது வழக்கம், இந்த சொல்லுவது வழக்கம். ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகளை இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்பது குறைந்து போய்விட்டது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சபையிலிருந்து ஒவ்வொரு சபை என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் எங்க சபையிலிருந்து 2 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க, இவங்க அர்ப்பணிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வார்த்தைகள் குறைந்து போன சூழ்நிலைகளுக்குள்ளே அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இன்னும் அதிகமா லெகுவா பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல போய் படிச்சிடலாம். ஆன்லைன்ல போய் படிக்கிற படிப்பெல்லாம் ஒழுங்கா படிக்க முடியாது. பாருங்க, ஆன்லைன் நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயருக்கு டக்குன்னு போனேன். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ப்ரேயருக்கு டக்குன்னு போகும்போது ஆன்லைன் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சூப்பர் அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ப்ரேயர் ஒரு பாட்டில் என்ன பண்ணுது, தோத்திரம் அல்லேலியோ நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பாட்டுக்கு என்ன நடக்கு, பாஸ்டர் ஆன்லைன் ப்ரேயர் போயிட்டு இருக்கு. பார்த்தா இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இத மாதிரி பிரேயருக்கே இப்படின்னா ஆன்லைன் கிளாஸுக்குன்னு சொன்னா கண்டிப்பாவே படிக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, இப்படி அநேக சூழ்நிலைகளிலே இந்த ஆன்லைன் சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட் அதிலே உண்மையா இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு நன்றி, கர்த்தர் மகிமைப்படுவார். ஆனா அதே வேளையில நம்ம உண்மையா இல்லாம இருப்போம்னா அதை கர்த்தர் பார்க்கிறவராய் இருப்பார். இப்படி ஆன்லைன் கிளாஸஸ்னு சொல்லி அதிகமாய் ஏமாற்றப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ளாக காணப்படுகிற நேரங்களிலே தேவ பிள்ளைகள் நேரடியாய் வந்து படிக்கிற அளவிற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இப்ப தாய் என்ன பண்றாங்க, ஆண்டவரே ஒரு பிள்ளைய தந்தீங்கன்னா அந்த பிள்ளைய கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தால் அந்த தாயுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பிரைஸ் தி லார்ட் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளைய பால் குடி மறந்த உடனே சர்ச்சில் கொண்டு விட்ட உடனே இன்னும் 5 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய குடும்பத்தில், என் சந்ததியில் யாராவது ஒருத்தர் என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சந்ததி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் இந்த பிள்ளை கர்த்தருக்காய் ஊழியம் செய்யட்டும், இந்த பிள்ளை கர்த்தருக்காய் ஊழியம் செய்யட்டும் என்று விரும்பினால் நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான். பாருங்க, எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னா அவள்கிட்ட அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம், நீ எவ்வளவு வேணா படிச்சுக்கோ, நீ நல்லா படிச்சுக்கோ, எவ்வளவு வேணா படிச்சுக்கோ, ஆனா கடைசியா என்னதான் செய்யணும், கர்த்தருடைய ஊழியம் தான் செய்யணும். கடைசியா கர்த்தருடைய ஊழியம் தான் செய்யணும். படிக்கிறது எவ்வளவு வேணா படிச்சுக்கோ, நீ உன்னை எவ்வளவு வேணா படிக்க வைக்கிறேன், ஆனா அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று ஊழியத்திற்காய் செயல்படும்படியாய் நீ செயல்படணும். கர்த்தருடைய ஊழியத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஊழியத்தான் செய்யணும் என்கிறதான விஷயம் நல்லா தெரியும். ஆகையால் நான் எதற்காக இந்த காரியம் சொல்றேன்னு சொன்னா, எடுத்த பிரதிஷ்டையில் நாம் உண்மையா இருப்போமே என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது நாம் நம்மை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும்.
இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணும்? கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வீட்டை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 17:27 வாசிங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு. என்றைக்கும் யாருக்கு முன்பாக பிரதிஷ்டை அங்க பண்ணப்படுது பாருங்க. உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வீடா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் சில வீட்டில் அடிக்கடி சமாதானம் இல்லை? ஏன் அடிக்கடி சண்டை? ஏன் அடிக்கடி பிரச்சனைனா, வீடு ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணதோடு சரி, அதுக்கு பிறகு பிரதிஷ்டைக்கு ஏற்ற எந்த குணநலங்களும் எங்க இல்லை? வீட்டில் இல்லை. அப்படின்னா வீட்டில் இல்லை. பாருங்க, வீட்டில் எதை நாம் வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த ஒரு காரியங்களையும் நாம் அனுமதிக்கவே கூடாது. எந்த ஒரு விக்கிரகமா இருக்கட்டும், எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு பொருளா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னு சொல்லி நமக்கு தெரியும்னு சொன்னா அதை நம்முடைய வீட்டை விட்டு அகற்றி போட்டு விட்டு நம்முடைய வீடு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வீடாய் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டுல தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம பொதுவாக வீடு கட்டணும்னு சொன்னா வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவோம். ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் போறோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் நீங்க வாங்க, நாங்க இந்த வாடகை வீட்டுக்கு போறோம், நாங்க இந்த வாடகை வீட்டில் வச்சு என்ன பண்றோம்? நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த வீட்டில் ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்றது வழக்கம். பாருங்க, இப்படியும் வீட்டை நம்ம ஜெபம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்போ பரிசுத்தப்படுத்துகிறதோடு பிரதிஷ்டை பண்ணுகிறதோடு விட்டுவிடாதபடிக்கு நம்முடைய வீடு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது, நம்முடைய வீட்டை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய இன்றியமையாத கடமையாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆகையால் நம்முடைய வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே நம்ம மண்டையில ஓடணும். இந்த காரியம் என் தேவனுக்கு பிரியம் இல்லை, இந்த விஷயம் என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டில் இருக்கு, இந்த விஷயம் என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டில் இருக்கு. வீட்டில் போன உடனே என் வீடு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வீடு, என்னுடைய வீடு ஜெபம் செய்யப்படுகிற வீடு, என் வீடு கர்த்தரை ஆராதிக்கிற வீடு, தேவனுக்கு பிரியமற்ற எந்த பொருளோ என் வீட்டில் வைக்க மாட்டேன்னு சொல்லி அவைகளை தூக்கி வீசிட்டு தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் நம்முடைய வீட்டை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். நம்முடைய வீட்டில் ரட்சிக்க பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வீட்டில் நம்முடைய வீடு பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம யாரும் அப்படி செய்ய மாட்டோம். சகோதரமார் சொல்றேன், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தெரியாமலேயே என்ன பாட்டிலை வாங்கி இடுப்பில் சொருகிட்டு உள்ள போவாங்க. நம்முடைய வீட்டில் மதுபானத்திற்கு அனுமதி இல்லை. அப்படிதானே? நம்ம வீட்டில் என்ன இல்லை? மதுபானத்திற்கு அனுமதி இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கு கடையில் போய் குடிச்சிட்டு வாங்கிட்டு வீட்டில் வச்சு குடிங்க. வீடையும் கெடுக்கிறாங்க, பிள்ளைகளையும் கெடுக்கிறாங்க. பாருங்க, வீட்டில் என்ன இல்லை? வீட்டில் தீர்மானம் எடுக்கணும். என் வீடு ஜெபிக்கிற வீடு, நான் ஜெபம் பண்ற வீடு, தேவனை மகிமைப்படுத்துகிற வீடு, என் வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். என் வீட்டில் சினிமா படம் என்ன பண்ணாது? என்ன பண்ணாது? ஓடக்கூடாது. அப்படிதானே? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் அல்லேலூயா வரவே மாட்டேங்குது. தீர்மானம் எடுக்கணும். என் வீட்டில் சினிமா படம் ஓடக்கூடாது. பார்த்தீங்கன்னா சில வீட்டில் போனால் ஐயோ பாஸ்டர் வந்துட்டார் அப்படின்வாங்க. ஐயோ பாஸ்டர்னு சொல்லி உள்ள சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னால் அங்கே வீடு ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணுது? விஷயம் ஓடுது.
பாஸ்டர் வர்றாங்கன்னா ஓகே பாஸ்டர் வாங்க உட்காருங்க ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாங்கன்னா அர்த்தம் என்னன்னா அவங்க உண்மையா கூப்பிட்டு உட்காரு. ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னாங்கன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நம்ம வீடு எந்த ஒரு பரிசுத்தமற்ற காரியத்திற்கும் செயல்படுத்துகிறதா இருக்குமே என்றால் அதை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்தந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்ட வீடு. அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். கர்த்தர் வாசம் பண்ணணும்னு சொன்னா பரிசுத்தமற்ற எந்த ஒரு காரியமும் நம்ம வீட்டில் என்ன பண்ணாது, நம்ம வைக்க கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் வாசம் பண்ணணும்னு சொன்னா நம்ம வீடு பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் வாசம் பண்ணணும்னா தேவ மகிமை நம்ம வீட்டுல நிறைவாய் வெளிப்படணும்னு சொன்னா நம்ம வீடு பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நினைக்கணும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இது தேவன் விரும்பாத காரியம், இது பரிசுத்தமற்ற காரியம். இது இருந்துச்சுன்னு சொன்னா என் வீட்டுல ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுத்து என் வீடு பரிசுத்தமா இருக்கும், என் வீடு உண்மையா இருக்கும், தேவனுக்கு பயந்து இருக்கும், என் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வீட்டில் நான் தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருப்பேன் என்று சொல்லி பரிசுத்தமா இருப்போமே என்றால் கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறை சென்னைக்கு நான் போகும்போது அதாவது பெரிய பெரிய குழாய் இருக்கும், பெரிய பெரிய குழாய் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய இந்த எண்ணெய் போகிறதான குழாய் இருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருந்தேன். அந்த குழாய் என்ன பண்ணல, ஒர்க் ஆகலை, மீன் சும்மா தான் போட்டிருக்கு. ஒரு சைடில் அடைச்சி வச்சிருந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே உட்கார்ந்துருந்தார். ஏன்னா அந்த குழாய் தான் ஒருத்தருக்கு வீடு பாருங்க, அவர் குழாய் தான் வீடு. நான் என்ன பண்ணுறாரு அப்படி பார்த்தேன்னா கர்த்தருக்கு மகிமை, அந்த இடத்துல பைபிள் எடுத்து அவர் படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் இருக்கிறது பார்த்து இந்த குழாய்க்குள்ளதான் என்ன பண்றாரு, அவரு சென்னையில் உள்ள குமார்புரம் தெரியும் பாருங்க, அந்த குழாய்க்குள்ளதான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அந்த இடத்திலையும் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் காணப்பட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண் இல்லை, கண் இல்லாமல் ரெண்டு கண்ணும் பார்வை இல்லை. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் திருவட்டார்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் ஊர் பக்கத்தில் தான் ஒரு போஸ்ட் பக்கத்தில் நின்றுட்டு ஒருத்தர் கத்திட்டு நிற்கிறாரு. நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கோ ஏதோ சம்திங் போகும்போதே நடந்து போயிட்டு இருக்கிறேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போஸ்ட்ல கத்திக்கிட்டு நிற்கிறாரு. அவர் என்ன கத்துறாருன்னா, ரெண்டு கண்ணுமே இல்லை, பார்வை இல்லை. இயேசு நல்லவர், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவே உலக ரட்சகர் கத்திட்டு இருக்காரு. யாரும் கேட்கல, ஆனா அந்த போஸ்ட பிடிச்சிட்டு அவர் கத்திட்டு நிற்கிறாரு பாருங்க. உடனடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உடனடியாக என்ன பண்ணேன், கையிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு ஐயா ஸ்தோத்திரம், அவர் ஸ்தோத்திரம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இப்படி நான் என்ன பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன் ஐயா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப இதாக இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவருடைய அவர் பரவாயில்ல பாஸ்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னாலும் அவருடைய கையில் என்ன பண்ண காசு கொடுத்துருவோம். மறுபடியும் நான் போன உடனே மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாரு பாருங்க. பிரதிஷ்டை பண்ணி கொண்ட பிரதிஷ்டையில் உண்மையாக இருக்கிறார்கள். அவருடைய ஏழ்மை நிலைமையிலும் அவர்களை சமாதானமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக இடங்களில் பெரிய பெரிய பங்களா ஹவுஸ், பெரிய பெரிய வீடுகள் இருக்கலாம். ஆனால் வீட்டில் ஏன் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிரதிஷ்டையில் நாம் உண்மையா இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பிரதிஷ்டையில் உண்மையாக இருக்கிறோமா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:3 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில், விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்கிற தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அது அபிஷேகம் என்று சொல்லப்படும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை இந்த வீடு முழுவதும் காணப்பட்டது. அல்லேலூயா. மரியாள் களங்கம் இல்லாத நலதம் என்கிறதான தைலத்தின் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே பூசினால்
இயேசுவின் பாதத்திலே பிரதிஷ்டையோடு பூச 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 அந்த வீட்டிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய சமாதானம், வீட்டிற்குள்ளே மிகப்பெரிய நறுமணம், வீட்டிற்குள்ளே மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய விடுதலை உண்டானது. பாருங்க, தேவன் மகிமைப்படுவாராக. வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். சில நேரத்தில் சில செத்த ஈக்கள் நம்முடைய வீட்டிற்குள்ள வந்து, நம்முடைய வீட்டிற்குள்ள சில செத்த ஈக்கள் வந்து நம்முடைய வீட்டின் பிரதிஷ்டையை கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா. வீட்டின் பிரதிஷ்டையை கெட்டு போக பண்ணும் செத்த ஈக்கள். ஒரு காலம் செத்த ஈக்களை பிரைஸ் தி லார்ட் பரிமளத்தில் அனுமதிக்கவே கூடாது. செத்த ஈக்கள் விழுந்துச்சுன்னு சொன்னா பரிமளத்தை கெட்டு நாரி போக பண்ணும். பாருங்க, அதே போல செத்த ஈக்கள் ஆகிய கோபமோ மூர்க்கமோ, எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களோ, எந்த ஒரு சண்டைகளோ, எந்த ஒரு பொறாமைகளோ, எந்த ஒரு சந்தேகங்களோ வீட்டிலே அனுமதிக்காதபடிக்கு, செத்த ஈக்கள் நம்முடைய வீட்டிலே அனுமதிக்காதபடிக்கு நம்முடைய வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விதமாய் பரிசுத்தமாய் இருக்குமே என்றால் நிச்சயமாய் நம்முடைய வீடு அபிஷேகத்தினால் நிறைந்து பிரதிஷ்டையிலே உறுதியாய் காணப்படும். கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வீட்டில் தெய்வீக சமாதானத்தை, சுகத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஒன்று, நாம் நம்மை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வீடு கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின்பு அதிலிருந்து நாம் கால் மாறி வழி மாறி போய்விடாதபடிக்கு தேவனுக்கு முன்பாய் உண்மையாக இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, லேவியின் புத்திரர் பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். தன்னுடைய குடும்பம் என்றோ, தன்னுடைய நண்பர்கள் என்றோ, தன் அயலகத்தான் என்றோ பார்க்கல, மோசே சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விக்கிரகத்தை ஆராதித்தது நிமித்தமாய், மோசேக்கு ஏற்பட்ட கோபத்தின் நிமித்தமாய், பிரைஸ் தி லார்ட், கோபத்தின் மூலமாய் லேவியின் புத்திரர் மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். லேவியின் புத்திரர் கர்த்தருடைய கனமான சித்தத்தை செய்யும்படியாய் தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிறோம். நாங்கள் எங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரதிஷ்டை பண்ணிக்கிட்ட பிறகு அதை விட்டு மாறவே கூடாது. அதை விட்டு மாறவே கூடாது. எங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உண்மையாய் ஜீவிப்போம், உம்முடைய ஊழியத்தை செய்வோம், உம்முடைய சித்தத்தை செய்வோம் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்காய் பிரதிஷ்டை பண்ணுவோம். நம்முடைய சந்ததியில ஒருத்தராவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். என் சந்ததியிலிருந்து ஒருத்தராவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பாய் பிரதிஷ்டையோடு காணப்படட்டும். நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பாய் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வீடாக இருக்கட்டும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகத்துவமுள்ள பரலோகத்தின் தகப்பனு, எங்களோடு இடைப்பட்டதான வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பண்ணிக்கொண்ட பிரதிஷ்டை நிமித்தமாய், ஆண்டவரே, பிரதிஷ்டையை விட்டு விலகும்படியாய் பிசாசு தந்திரமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஒரு காலம் பிரதிஷ்டையை விட்டு வழி விலகாதபடிக்கு, பிரதிஷ்டையிலே உறுதியாய் உண்மையாய் ஓடும்படியாய் பரலோகம் உதவி செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒருவேளை தாங்கள் எடுத்த பிரதிஷ்டையை விட்டு வழி மாறி ஆண்டவரே பின் திரும்பி பிரதிஷ்டையை செய்யாதபடிக்கு, ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களுக்கு முன்னுரிமை யாராவது கொடுத்திருப்பாங்கன்னா தங்களை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எடுத்த பிரதிஷ்டையை கண்டினியூ பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. எடுத்த பிரதிஷ்டையிலே பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு காலம் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு, கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையின்படி தங்களை இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவர் எடுத்த
பிரதிஷ்டையிலே உறுதியா இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற பரலோகம் உதவி செய்யட்டும். தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ சமாதானம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. வீண் செலவுகளுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவன் செய்கிற மகத்துவங்களுக்காய் நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் செல்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.